என்னங்க, எப்படியோ போட்டியில ஜெயிச்சிட்டீங்க. நீங்க இப்படி அசத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்க தம்பி என்னமோ அவர்கிட்ட காசு இருக்குன்னு 10 லட்சத்துக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்கறாரு. கடைசியில உங்ககிட்ட தோத்துட்டாரு. பாவம், அவருக்கு 10 lakhs லாஸ். என்னங்க, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? எதுக்காக இப்படி பண்ண? என்ன நோக்கத்துல இப்படி பண்ண? என்னங்க கேக்குறீங்க? நான் என்ன பண்ணேன்? புரியாத மாதிரி நடிக்காத. என் கையில காசு இல்லைன்னு தெரிஞ்சும் வேணும்னு தானே இப்படி ஒரு போட்டியை வச்சேன். ஐயோ இல்லங்க. நடிக்காத வன்மதி. என் கையில காசும் பொறுப்பும் இல்லை. எப்படி நான் தோத்துருவேன்னு தெரிஞ்சுதான் இந்த போட்டியே நீ வச்சிருக்க. நான் தோக்கணும்னு இப்படி பண்ணியா? இல்லை நான் தோத்துட்டா அதை வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்கி எனக்குன்னு தனியா காசும் பொறுப்பும் வாங்கிடலான்னு நினைச்சியா? என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? சத்தியமா உங்களை அவமானப்படுத்தணும்லாம் இப்படி பண்ணல. இந்த வீட்ல எல்லாரும் முன்னாடியும் நீங்களும் தலை நிமிர்ந்து நடக்கணும். உங்க நிலைமை அண்ணாமலையத்துக்கு புரியணும் தாங்க இப்படி பண்ணேன். பாத்தீங்கல்ல, நான் நினைச்ச மாதிரியே அத்தை உங்களை கடைக்கு வர சொல்லிட்டாங்க. நீங்க தானே சொன்னீங்க அத்தையா கூப்பிடாம கடைக்கு போக மாட்டேன்னு. அதனாலதான் இப்படியெல்லாம் பண்ணேன். இனிமே நீங்க வழக்கம் போல கடைக்கு போகலாம். பழையபடி சந்தோஷமா இருக்கலாம். காசுக்காக யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம்ல. ஏங்க, நான் போட்டி வச்சது வேணும்னா தப்பா இருக்கலாம். ஆனா அது உங்க நல்லதுக்காக தாங்க வச்சேன். இப்ப பாருங்க, காசு பணத்தெல்லாம் தாண்டி உங்க சித்தி மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. உங்க சித்தியும் சந்தோஷப்பட்டாங்க. நான் இப்படி ஒரு போட்டி வைக்கலன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா சொல்லுங்க? நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கவே இல்லை. தேங்க்ஸ் வான்மதி. அப்போ இதெல்லாம் நீதான் பண்ணியா வான்மதி? யார் சார் நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? மேடம், we are from vigilance department. உங்க கடையை சோதனை போட வந்திருக்கோம். வாட்? இங்க மட்டும் இல்ல, உங்க 25 கடையிலேயே இப்ப ரைட் நடந்துக்கிட்டு இருக்கு. சார், நீங்க எங்க ரெய்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? அண்ணாமலை சில்க்ஸுக்கு. இந்த ஸ்டேட்டோட அட்வான்ஸ் டாக்ஸ் பேயர்னா. இருக்கலாம் மேடம், பட் எங்களுக்கு இங்க ஏதோ தப்பு நடக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்ஃபர்மேஷன் வந்தா யார் என்னன்னு கூட பார்க்காம ரெய்டுக்கு வந்துருவீங்களா? என் கடையில தப்பு நடக்குதுன்னு யார் உங்ககிட்ட சொன்னது? சாரி மேடம், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. இங்கதான் தப்பு நடக்கலையே, அப்புறம் எதுக்கு நீங்க டென்ஷன் ஆவறீங்க? இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான். ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. கடையில ஸ்டாஃபை தவிர மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாரையும் வெளியில் அனுப்புங்க. ஓகேங்க சார். என்ன அண்ணாமலை, கடைக்கு ஏதோ ரெய்டு வந்திருக்காங்களா? ஐயோ பாவம், பார்த்து கவனமா இருந்திருக்க கூடாது. இப்ப பாரு, உன் கடையில உன்னையே ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. குழப்பமா இருக்குமே. நம்ம கடையை பத்தி யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு யோசிக்கவே வேணாம். நான் தான் கொடுத்தேன். தண்டபாணி, டென்ஷன் ஆகாத அண்ணாமலை. அது ஒண்ணு இல்ல, ஜெயில இருந்து வரும்போது நீ எனக்கு மாலையெல்லாம் போட்டு வாழ்த்து சொல்லிட்டு போன. உனக்கு பதிலுக்கு எதுவுமே பண்ணலையா? அதான் இந்த கிஃப்ட். தப்பு பண்ணிட்ட தண்டபாணி. உன் வாழ்க்கையில நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. மறுபடியும் என்ன நீ சீண்டிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா? அதுக்கு நீ வெளியே இருந்தாதானே? ஓ, ஒருவேளை நீ எதுவும் தப்பு பண்ணலன்னு திமிரா இருக்கியோ? இத பாரு அண்ணாமலை, நீ கணக்கு வழக்குல வேணா தப்பு பண்ணாம இருக்கலாம். ஆனா சரக்குல அது சரி. 26 கடை வச்சிருக்க. எந்த கடையில எவ்வளவு சரக்கு வந்துட்டு போகுதுன்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? சொல்லு. ஆனா எல்லாத்தையும் பார்க்கணும் அண்ணாமலை, பார்க்கணும். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய கழுகுங்க இருக்குங்க. அதுவும் ஒன்ன சுத்தி தண்டபாணின்னு ஒரு மோசமான கழுகு இருக்கான். அவன் எப்ப என்ன பண்ணுவான்னே தெரியாது. என்ன புரியலையா? இன்னைக்கு காலையில உன் கடைக்கு ஒரு 40 பண்டல் புடவை வந்துச்சு பாரு.
அதுல ஒரு பண்டில் ஏன் சரக்கு. எங்கேயா பார்த்த? இங்கே தான் சார் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. இங்கே வச்சது எங்கேயா போயிருக்கோம்? அப்போ கடையில் எடுத்து அடிக்கிருப்பாங்களோ? சரி வா. மேடம், காலையில் உங்கள் கடைக்கு 40 பண்டல் சரக்கு வந்திருக்கு. ஆனால் இங்கே 39 பண்டல் தான் இருக்குது. மீதி ஒன்று எங்கே போச்சு மேடம்? அந்த ஒரு பண்டலை நாங்கள் பார்க்கலாமா? சொல்லுங்கள் மேடம், அந்த ஒரு பண்டல் எங்கே மேடம்? அப்போது அதில் தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதனால தான் அதை மறைச்சி வச்சுருக்குங்க. சொல்லுங்கள், எங்கே அந்த பண்டில் மேடம்? அண்ணாமலை கதை இன்னியோட முடிய போகுது. அவ மட்டும் இந்த கேஸ்ல சிக்குனா அவ பேரு நியூஸ் பேப்பர், டிவி, சோஷியல் மீடியான்னு எல்லாத்தையும் நாரிடும். அப்புறம் அவ வெளியில தலை காட்டவே முடியாது. சரிதான்ப்பா, ஆனால் அவங்கள பழி வாங்கறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணணுமா? இவ்வளோ பணமும் நமக்கு லாஸ் தானே? என்னடா லாஸ்? எது லாஸ்? இத்தனை வருஷமா என்ன அவமானப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பி கௌரவத்தையே இழந்து நிக்கிறேன். அதுதான்டா லாஸ். கௌரவம் எனக்கு திரும்ப கிடைக்கணும். அதுக்கு அந்த அண்ணாமலைய பழி வாங்கணும். அதுக்காக லட்சம் இல்ல, எத்தனை கோடியை வேணும்னாலும் இழக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சாரிப்பா. எனக்கு அந்த அண்ணாமலை ஜெயிலுக்கு போகணும். நான் பட்ட வேதனைய அவ அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 26 கடையும் நமக்கு தான் சொந்தம். விட்ட பணம் எல்லாத்தையும் அதுல எடுத்துடலாம். நீ கவலைப்படாத. சரிங்கப்பா. சாரிடா, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். விடு, பாத்துக்கலாம். ம், சரிப்பா, இன்னும் எந்த நியூஸுமே வரவே இல்லையே. இன்னும் அந்த அண்ணாமலை அரெஸ்ட் பண்ணல? பொம்பளை இல்ல, அதான் பொறுமையா செக் பண்ணி விசாரிக்கிறாங்க போல. சார், we are from விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட். உங்கள் குடோனை சோதனை போட வந்திருக்கோம். ஏன் குடோன்ல ரெய்டா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் யார் தெரியும்ல? நீங்கள் யாராக வேணா இருந்துக்கோங்க. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் டியூட்டியை பண்ணுறோம். எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. தள்ளுங்க. ஐயா, அந்த அண்ணாமலை வேற ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை கடையில் எதுவுமே இல்லையா? அவங்க பிரச்சனையை உங்கள் பக்கம் திருப்பிட்டாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, உங்ககிட்ட சரக்கு இருந்தால் அது என்கிட்ட கிடைக்கணும்னு. அவங்க அந்த அண்ணாமலை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இங்கே நம்ம குடோனில் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதான்டா எனக்கும் புரியல. எல்லாமே பக்காவா செட் பண்ணியும் எப்படி அண்ணாமலை தப்பிச்சா? கடையில சரக்கு இல்லைன்னா அது எங்க போச்சு? அப்பா, அப்போ இந்த முறையை நம்ம தோத்துட்டோமா? இல்ல, நான் தோக்க மாட்டேன். இந்த முறை என்ன நடந்தாலும் நான் அண்ணாமலையை பழி வாங்கியே தீருவேன்.